ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் துவையல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கோவக்காவை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து வச்சு ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு கோவக்காய் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதில் மாய்ஸ்டர் போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. அதே வாணலியில் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகா நல்லா வெடித்து அது தோலோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுலேயே ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி டேஸ்ட் பிடிக்கிறோன்றவங்க வெங்காயம் வதக்கும் போதே தக்காளி ஒன்றும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையுமே வதக்கி சேர்த்துக்கோங்க. எனக்கு தக்காளி டேஸ்ட் பிடிக்காதுன்றதுனால நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துப்போம். கோவக்காய் அல்சர் புண்ணுக்கு, வாய்ப்புண்ணு இதுக்குமே நல்லது. இது சரியாயிடும். நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போகிறத விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லேயே நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸு சின்ன சின்னதாக இருக்கிறத நம்ம சரி பண்ணிக்கலாம். வயிற்றில் இருக்கிற பூச்சி அதெல்லாமே சரியாயிடும் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா. குழந்தைங்களுக்கு கோவக்காவாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி, துவையல் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். சுகருமே ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் தாளித்து கொட்டிடலாம். அதே வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுந்து, கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் மேலே இதை கொட்டிடுவோம். கொட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா சூடான இருக்கிற சாதத்துலேயே நெய் விட்டோ நல்லெண்ணெய் விட்டோ பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. டேக் கேர். டாட்டா, பாபாய், டேக் கேர். சைனிங் ஆஃப், சூர்யா.